சாத்தானின் ஆகாத சம்பாசனைகளையும் வீணான பயத்தையும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது என்ற வஞ்சிக்கும் நோக்கத்தையும் முறியடிக்கும் பாடத்தை கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். அதாவது முதலாவது ஆசீர்வாதமா துக்கத்துடனான பாடுகளோடு கூட துக்கமடைந்து பிறகு சந்தோஷமா என்ற பகுதியை நாம் பார்க்கிறோம். உலகமானது முதலாவது லகுவாக எதுவும் கிடைக்கும் என்று யோசிக்கிறது. அதாவது முதலாவது சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறது. அந்த பாடமானது நாம் என்ன சொன்னோம் என்றால், துக்கப்படுத்தி இருதயத்தை ரூபிக்கும் தேவனுடைய செயலும், சந்தோஷப்படுத்தி ஆத்துமாவை மோசம் போக்கும் சாத்தானின் செயலும். உலகத்திற்கு இந்த எளிமையான சந்தோஷம் கிடைக்கிறதை குறித்து, மாயையான பாவ சந்தோஷங்களை குறித்து அதிகமாய் விரும்புகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசையானவர் இந்த பாவ சந்தோஷத்தை வெறுத்தார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் பெரிதாக எண்ணி பாடுபடுவதை விரும்பினார். நாம் பாடுபடும் போது, அவருடைய கிறிஸ்துவனுடைய பாடுகள் படும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. கடந்த பாடத்தில் இதைத்தான் படித்தோம். வீணான பயத்தை தவிர்க்க செய்ய வேண்டியது என்ன? பிரமாணத்திலும் சோதனையிலும் தேவனுடைய உண்மை எவைகள் என்பதை நாம் பார்த்தோம். அது என்னவென்றால், அவருடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது, இடுக்கம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது. மத்திய 11:28-30 வரைக்கும் பார்த்தோம். ஆனாலும் பின்பற்ற முடியாத பிரமாணத்தை அவர் நமக்கு தரவில்லை. சுமக்கக்கூடிய லகுவான பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், மெதுவான பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் பழகாத பொழுது அது மெதுவாயிருக்கும் என்றும் லகுவாயிருக்கும் என்றும் நாம் நினைத்து விட முடியாது. பிறகு நம்மை ஒரு உற்சாகப்படுத்தினார். பிரமாணத்திலும் சோதனையிலும் தேவனுடைய உண்மை என்ன என்று பார்த்தோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடாது, அதில் நான் உண்மையா இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, விசுவாச அளவுகளில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோமோ அதற்கு மேலாக சோதிப்பதற்கு அவர் சாத்தானுக்கு அனுமதி அளிப்பது கிடையாது. நாம புலம்புனோம்னா அது சும்மா. ஆனா தேவனுடைய வார்த்தை உண்மை. திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. நமக்கு அதிகமான சோதனை வரும் என்றால், நேர்மையான நீதியான சோதனை இருக்கும் என்றால், நாம் அதிகமான விசுவாசத்தில் இருக்கிறோம் என்பதை அதன் மூலமாக நாம் காண முடியும். நாம் குறைவான சோதிக்கப்படுவோம் என்றால், நாம் குறைவாகவே வளர்ந்திருக்கிறோம் என்பதை அதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா, உங்கள் திராணிக்கு மேலாக எந்த அளவிற்கு விசுவாச அளவிலே வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நாம் சோதிக்கப்படுவோம். அவர் இடம் கொடாமல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பிறகு சொல்லுகிறார், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கும் உண்டாக்குகிறார். உதாரண, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். பிறகு அவர் விசுவாசத்தில் பலமாய் இருக்கிறதை பார்த்து அங்கே தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கு இருந்தது. ஒரு புதரில் கடா இருந்ததை நாம் காண முடிந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை இருந்தது, அவருக்கான பலப்படுத்தல் அங்கே இருந்ததை நாம் பார்க்க முடியும். தானியேலுக்கு சோதனை இருந்தது, சிங்கங்களின் வாயை கட்டி போட்டதை பார்க்க முடியும். வாலிபர்களுக்கு சோதனை இருந்தது, தேவன் அவர்களை அக்கினியிலிருந்து விடுவித்தார் என்பதை பார்க்க முடியும். இஸ்ரவேலுக்கு சோதனை இருந்தது, தேவன் சமுத்திரத்தை பிளந்து காப்பாற்றினார் என்ற காரியத்தை பார்க்க முடியும். இப்படி அநேக காரியங்கள், யோர்தான் நதி, உணவு, தண்ணீர், அநேக காரியங்கள். அதற்கு முன்னதாக நாம் தேவனை பரீட்சை பார்க்காம இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இயேசுவுக்கு இருந்த சோதனையை பற்றி நாம் பார்க்கிறோம். ஏன் சோதனையை பற்றி நாம் பார்க்கிறோம் என்றால், இயேசுதான் நம்முடைய மாதிரி.
அந்த மாதிரி நமக்கு ஒரு அடிச்சுவடு, இதை விட மேன்மையான அடிச்சுவடை நமக்கு வைத்திருக்கிறது கிடையாது. சிறந்த அடிச்சுவடு என்றால் இயேசுவினுடைய அடிச்சுவடு தான். இந்த அடிச்சுவடை நாம் பின்பற்றும் பொழுது நாம் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். ஏனால் குருவுக்கு மேற்பட்ட ஒரு சோதனை நமக்கு இருப்பது கிடையாது. அவர் எப்படி செய்தார்களோ அதே போல நம்மையும் செய்யக்கூடும், நாம் வளர்ந்திருந்தால். இந்த காரியங்களை குறித்து தான் நாம் படித்தோம். இப்பொழுது இயேசுவுக்கு வந்த முதல் சோதனையானது உணவுக்கானது. உணவு சோதனையானது நீங்க ஜெயித்தலான்னு சொன்னீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க. உலகத்தில் வாழ்வதுதான் இந்த உணவுக்காக தான், இந்த வயிற்றுக்கு தான் வாழ்றோம். பாருங்க, அப்ப பசியில விட்டு பார்த்தா தான் தெரியும். இஸ்ரவேல் மக்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். தங்களுடைய பிள்ளைகளே சாப்பிடுகிற அளவுக்கு கொடிய பஞ்சமானது இருந்தது. அப்படியானால் நாம் எளிமையாக சொல்லிவிட முடியாது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 32, 33, 34 வரைக்கும் நாம் படித்தோம் என்றால், ஏசா, அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேன், இந்த சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவன் யாக்கோபு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அவனுக்கு அந்த பிறப்புரிமையை விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் முதற் பிறப்பு உரிமையை அலட்சியம் செய்தான். இதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 ஒருவனும் எபிரேய கிறிஸ்தவர்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பின்வாங்கும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்றால், எபிரேயர் 13:3 பலவிதமான அந்நிய போதனைகளில் அழைப்பொன்று தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது, போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்று சொன்னார். இவர்களும் போஜன பதார்த்தங்களுக்காக அவர்கள் போதனைகளிலும் இந்த மாதிரி உணவு காரியங்களிலும் அலைந்து தெரிந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் இதற்காக இச்சையை வெறுக்காமல் அடிக்கப்பட்டார்கள். ஏசா இவ்வாறு சென்றார். இந்த உணவு பூமிக்குரிய உணவிலே இயேசுவும் சோதிக்கப்பட்டார். மத்தேயு 4 லூக்கா 4 இந்த சோதனை வந்தது. அப்போ இயேசுவானவர் சோதனையை மேற்கொள்ள அவருக்கு பலம் கிடைத்தது. பாருங்க, இப்ப இந்த எபிரேய கிறிஸ்தவரிடத்திலே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எபிரேயர் 12, 16, 17 ஒருவனும் பேசிக் கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். பாருங்க, ஒரு இன்று வரைக்கும் ஏசா ஆரம்பத்தில் எப்படி அசட்டை பண்ணினானோ அதே போல தொடர் பிரச்சனைக்குரியவனாகவே இருந்தான். தொடர்ந்து அவனுடைய சந்ததிக்கும் பொல்லாப்பு இருந்தது. அவர்கள் பாவம் செய்தார்கள், பகை உணர்வை வளர்த்தான். இவன் பாவம் செய்துவிட்டு யாக்கோபு மேலே பகையை அவன் தொடர்ந்து வளர்த்துக் கொண்டிருந்தான். பாருங்கள், இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக விற்று போட்ட சீர்கட்டவனாக ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படியே உணவு என்பது சாதாரணமாக செஞ்சிட முடியாது. இயேசு குறிப்பாக இந்த சோதனையில் எப்படி வெற்றி பெற்றார்னா, லூக்கா 4:3-4 அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். முதல் பாருங்க, ஒரு வஞ்சகமான புகழ்ச்சி. அவர் தேவனுடைய குமாரன் தான், ஆனால் பயன்படுத்தும் முறையை பாருங்க, தேவனுடைய குமாரனே ஆனால். உடனே நமக்கு தோணும்,
அப்போ நம்ம தேவனுடைய குமாரன் அல்லவா, நம்ம ஏன் செய்யக்கூடாது? இதெல்லாம் நமக்கு முன்வைக்கிற சோதனை. அநேக இடங்கள்ல இப்படி கேட்பாங்க, உங்களுக்கு இப்படி நடந்ததா, நீங்க எப்படி ஏமாந்தீங்க, நீங்க எத்தனை காரியங்களை வெற்றி பெற்றிருக்கீங்க, இவ்வளவு சொல்லுவாங்க பாருங்க. எத்தனை பேரை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து இப்படி நடந்து போச்சா கேட்கறது நீங்க கேட்டிருக்கீங்களா? இது உங்களை உசுப்பேத்தி விடுறாங்க. அதாவது தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்கிறாங்க. தேவனுக்கு முன்னாடி அசிரியா ராஜா என்ன, பெகமோத் என்ன, பார்வோன் என்ன, எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்தா தேவனுக்கு என்ன பாருங்க. தேவனுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தப்படுவோம். அப்போ இந்த மாதிரி நமக்கு உங்களை இந்த பாஷையில் உசுப்பேத்தி விடுறதா என்னது இது? அதாவது உன்னை மாதிரி முடியுமா, நீ எவ்வளோ பெரிய ஆளு, உன்னை ஜெயிக்க முடியுமா, இப்படிலாம் சொல்லும் போது நமக்கு என்ன ஆகுறாது, நமக்கு வந்து தலை நிமிருது. ஆமாமல்ல, நம்ம இப்படியே பேர் வாங்கிட்டோம்ல, கண்டிப்பாக தோற்று போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், பெருமையாகிறோம். இந்த மாதிரி தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இயேசு என்ன சொன்னாரு பாருங்க, அவன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, அப்பத்தில் பூமிக்குரிய பிழைப்பு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் ஆவிக்குரிய பிழைப்பும் இருக்கிறது, பூமிக்குரிய வகையிலும் போஷிக்கப்படுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படாதா? அந்த வார்த்தையை விசுவாசம்னா காப்பாற்றப்பட மாட்டோமா? நிச்சயமாக. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பினா அவங்க பூமிக்குரிய வகையிலும் பிழைப்பாங்க, ஆவிக்குரிய வகையிலையும் பிழைப்பாங்க. தேவனுடைய வார்த்தை நம்மை நிச்சயமாக பிழைப்பூட்டும். ஆனால் பூமிக்குரிய பிழைப்பு மட்டும் அல்ல. தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது நம்ம ஆவிக்குரிய வகைகளையும் பிழைப்போம், உணவும் நமக்கு அளிக்கப்படும். அதை ஒரே வார்த்தையில் சொன்னாரு அவர் பிரதியுத்தரமாக, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன்னு சொல்லி உபாகம புத்தகத்தை அவர் மேற்கோள் காட்டினார். நம்மாலும் இப்படிப்பட்ட சோதனைகளை காட்ட முடியுமா? தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? பாருங்க, தானியேல் இந்த விதமான 1ஆம் அதிகாரத்தில் அந்த உணவினால் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தேவ நம்பிக்கைக்காக அவன் இருந்தானா? தேவன் அவனை பாதுகாத்து கொண்டாரா? நிச்சயமாக. எசேக்கியா ராஜாவிடம் அசிரிய ராஜா சனகரிப்பு வந்த பொழுது அவன் என்ன சொன்னான்? அவன் பரியாசம் செய்தான். ஆனாலும் இந்த ராஜா தேவனுக்காக நம்பிக்கையா இருந்தாரா? காப்பாற்றப்பட்டாரா? பாருங்கள், நம்ம இந்த பூமியிலே உணவுக்காக படைக்கவில்லை, தேவனுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவரை பிரியப்படுத்துவதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக, அவருடைய திட்டத்தையும் தீர்மானங்களையும் தேடி கண்டுபிடித்து நிறைவேற்றுவதே நம்முடைய மேன்மையான நோக்கம். அப்ப எந்த விதமான சின்ன சின்ன சோதனையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது அதன்படி பிழைப்பதற்கு நம்ம தேவன் நிச்சயமாக காப்பாற்றுவார். 2வது சோதனை இப்பொழுது பார்க்க போறோம். 2வது சோதனை என்பது அதை நாம் படிச்சுட்டு பிறகு வருவோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5வது 6வது 7வது. இது ஏன் நம்ம இந்த பாடத்தை பார்க்கிறோம் தெரியுமா? முதல்ல ஆசீர்வாதமா, முதல்ல சோதனைக்கு பின்பு உயர்த்துதலா? பெரும்பாலான மக்கள் ஆசீர்வாதம் அப்படிதான் நினைக்கிறாங்க. பாருங்க, முன்னாடி பெரிய பாடங்கள்லாம் சொல்லிட்டோம். வேலை செய்யாம கூலி இருக்காது, படிக்காம நீங்க பரீட்சை எழுத முடியாது, சமைக்காம சாப்பிட முடியாது, தேவன் கொடுக்காம உணவு உங்களுக்கு கிடைக்காது. அப்படின்னா முதல்ல நாம பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எந்த ஒரு காரியங்களுக்காகவும் நீங்கள் மேலே போகணும்னா படியில ஏறணும். இல்லாம நீங்க எப்படி மேலே போவீங்க? லிப்ட்ல போகணும். நீங்க மேல முதல்ல எப்படி பறந்து போயிருப்பீங்க? பாருங்க, அதுக்கு ஒரு வேலை செய்யணும் இல்லையா? அறுவடை செய்யணும்னா விதைச்சிருக்கணும், தாகம் தீரணும்னா தண்ணியை குடிச்சிருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாமல் எதை ஒன்று பெற்றுக்கொள்வோம்? பொதுவாக மக்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
பாருங்க, இப்படிப்பட்ட பிரசங்கியாரும் இருக்கிறாங்க, பொய்யான ஆசீர்வாதம் கூறுகிற மக்களும் இருக்கிறாங்க. எரேமியா, எசேக்கியேல் இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த சோதனையில் லூக்கா 4, 5, 6, 7 பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து, சாத்தானால் காண்பிக்கத்தக்கதாக எப்படி அவனால் முடியும்? ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் எப்படி காண்பிக்க முடியும்? 6ஆம் வசனம், இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். ஒரு வார்த்தை இருக்கா? இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை பணிந்து கொண்டால் உம்முடையதாகும் என்று சொன்னார். ரோமர் 6:16 உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? என்ன வேணும் நமக்கு? முதலாவது தெரிந்து கொள்வதுதான். பிரசங்கி 7:29 மனிதனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார், அவனோ அநேக உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்டான். ரோமர் 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிற என்று அறியீர்களா? பாருங்க, நம்ம இதற்கு தான் சேவை செய்வேன் என்று தீர்மானிப்போம் என்றால் நமக்கு அதுதான் அடிமையா போவோம். நான் ஒரு சகோதரன் சொன்னேன், இந்த வேலையை செய்தால் உனக்கு பணம் கிடைக்கும், இந்த வேலையை செய்தேன்னா நீ பாடுபடுவேன்னு சொன்னேன். அந்த சகோதரன் சொன்னாரு, கர்த்தருக்குள் சகோதரன் தான், நான் இந்த வேலையை செய்கிறேன், எனக்கு பணம் கிடைக்கட்டும்னு சொன்னார். நான் ஒன்றும் அவர் கட்டாயப்படுத்தலை, உன் விருப்பம், இது கடைசியில் எல்லாம் அழிந்து போய்விடும், அது நித்தியமாக இருக்கும், எது உனக்கு வேணும்? பாடுகளோடு கூடிய துன்பங்களோடு ஆசீர்வாதம் பின்னாடி நித்தியமானது உனக்கு வேணுமா? அழிந்து போகிற புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உனக்கு கொடுக்கப்பட்டு இந்த பூமியிலே உனக்கு அழிவை தேடுகிறையா? எனக்கு அதுவே போதும், அப்படியே வாழ்ந்தா போதும் சொல்லிட்டார். ஓகே, உன்னுடைய விருப்பம். பாருங்கள், நாம அவர் உற்சாகப்படுத்தல, தேவன் அவருக்கு முன்னாக வைக்கிறாரு, நாம அதை சொல்றோம், அவ்வளவுதான். நான் அதை பிடிச்சு தள்ளல, நானே அதுக்கு போன்ற ஒரு உற்சாகப்படுத்தல. நான் தேவனுடைய வார்த்தை சொன்னேன், இது தற்காலிகமாக அழிந்து போற காரியத்தை இது பணிந்து கொண்டா உனக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காரு. சாத்தான் சொன்னானா? ஆமா, நீ பணிந்து கொண்டா அது கிடைக்கும் கண்டிப்பா. உலகத்தினுடைய நீ பொய்ய பேசினா பணம் சம்பாதிக்க முடியும், கோல் சொன்னா உனக்கு பணம் கொடுப்பாங்க, நீ மற்றவனை காட்டி கொடுத்தீன்னா பரிதானம் உனக்கு கிடைக்கும். என்ன வேணும், எப்படி பிழைக்கணும் நீ தெரிந்து கொள். பாருங்க, உலகத்தில் பிழைக்கணுமா தேவன்கிட்ட பிழைக்கணுமா, எது உனக்கு வேணும்? நான் உலகத்திலே பிழைக்கிறேன், பிழைச்சிக்க. நான் அவரை உற்சாகப்படுத்தினேன்னா இல்லை, தேவன் என்ன சொன்னாரோ அதை நான் சொன்னேன். பாருங்க, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஆனா நானே ஒரு ஆட்களை அனுப்பி அவனுக்கு இதை செய், இந்த பணம் அப்படி கொடுத்து நான் செய்யக்கூடாது. நான் சொல்றேன், என்ன எனக்கு செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை நான் செய்யலாம். பாருங்க, சொல்லுவதற்கு இதற்கு சாத்தான் இங்கே இந்த காரியத்தை நீ பணிந்து கொண்டால் தருவேன்னு சொன்னார். நாமளும் அப்படி சொல்ல முடியும். ஆனால் அதையே தூண்டிவிக்க கொண்டு இதையே நான் தூண்டிவித்து அதற்கான சில மக்களை ரெடி பண்ணேன்னா அது என்னுடைய வேலை இல்லை. அப்படிப்பட்ட மக்களை என்கிட்ட வச்சுக்கிட்டு வேலை செய்ய வைக்கிறதும் என்னுடைய வேலை இல்லை. பாருங்க, அது தேவனுடைய வேலையா இருக்கும், ஆனா என்னுடைய வேலையா இருக்காது. இயேசுனுடைய வேலை அது இல்லை. இயேசு பட்டயத்தை எடுத்த உன்னை உரையில போடுனார், அதை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கல. சரி, நீ பட்டயத்தை எடுத்துக்கிட்ட வச்சுக்க அதை விருப்பம், நான் சொல்லிட்டேன் அப்படின்ற அவர் வச்சுக்கிட்டு இல்லை. யூதாஸ் சொன்னார், அது நிறைவேற்றும் தேவனுடைய காரியத்தில் செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யின்னு சொன்னார். பாருங்க, அது தேவனுடைய சித்தம், நடக்க வேண்டிய காரியம், அது அப்படிதான் செய்ய முடியும், அப்படிதான் நடக்கணும், அதுக்காக அப்படி சொன்னார். பாருங்க, எல்லா நேரங்களையும் நம்ம இப்படி ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு நாம் இந்த மாதிரி வேலை செய்வோம் என்றால் அது உங்களுடைய விசுவாசம். தேவனுடைய வார்த்தையில அப்படி நம்ம வச்சுட்டு செய்யும் பொழுது பார்வையில எப்படி இருக்கும்?
அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கும்? நான் எப்படி போதிக்க முடியும்? அதை பாருங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும். ஆனால் இதே எல்லா காலத்துக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பாருங்க, அப்படி இருக்கிற காரியத்தை தேவனே அறிஞ்சுக்கிடுவாரு. அது உங்கள் பாடு. சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு வந்துடுவோம். அப்போ இந்த சோதனையில் இதெல்லாம் பணிந்து கொண்டா உனக்கு தருவேன்னு சொன்னார். அப்போ எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன். அப்போ எவனுக்கு அது பிடிக்குதோ அவன் பணிந்து கொள்றான். அப்போ தேவன் எனக்கு கொடுத்த பணத்தை நான் இந்த மாதிரி பொல்லாப்புக்காக பயன்படுத்தலாமா? ஒருவனை அடிப்பதற்காக நான் பணத்தை கொடுத்து அனுப்பிவிடலாமா? பொய் பேச பணத்தை கொடுத்து அனுப்பிவிடலாமா? ஒரு பெண்ணை கையை பிடிச்சு இழுக்க நான் அனுப்பிவிடலாமா? சோதனை என்ற பெயரில் இப்படி நான் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா? அப்போ நான் பின்னாடி மேடையில் நின்று முன்னாடி நின்று பேசும்போது எனக்கு என்ன சொல்லுவாங்க? அப்படி செய்த மாதிரி இருக்கா? பாருங்க, இது நம்ம முன்னாடி தான் பேசணும். யூதாசை காரியத்தை குறித்தும் பேதுருவை குறித்தும் பேசணும். ஆனால் இதெல்லாம் தேவனுடைய திட்டம். ஆனால் எல்லா காலத்துக்கும் நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி இருந்துக்கிட்டு நான் போச்சுட்டு இருப்பேன்னா என்னை எத்தனை பேர் கேட்பாங்க? எத்தனை பேர் பின்பற்றுவாங்க? பாருங்கள், எது நாம் சொல்லணும், எதை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தேவன் நமக்கு சொல்லியிருக்கார். என்ன தேவன் சொல்ல சொன்னாரோ அதை நம்ம செய்வோம், சொல்லுவோம். என்ன செய்ய சொன்னாரோ அதை நாம செய்வோம். பாருங்க, இவைகளெல்லாம் இதெல்லாம் செய்யும்போது நம்ம என்ன ஆகும்? பாருங்கள், ஒருவனை அடிப்பதற்கு நான் தூண்டிவிட முடியுமா? அவன் உன்னை அடிப்பதற்கு சுற்றி கொண்டு தெரிகிறான் அப்படி சொல்லி அவனை நான் வெறுப்பேத்தினா அது சரியான காரியமா இருக்குமா? சமாதானம் பண்றதுக்கு பதிலாக நான் அவனை பொல்லாப்பு செய்ய தூண்டி விட்ட என்ன ஆகும்? தேவனுடைய வார்த்தை சொல்லுவோம், ஜாக்கிரதையாரு, அவன் சுத்துறாங்கிறது அது வேற காரியம். நானே என்னுடைய கோபத்தை கிளப்புற மாதிரி சொன்னா நோக்கம் மாறலையா? மாறும். தேவன் இருதயத்தை அறிஞ்சிருக்க மாட்டாரா? நிச்சயமா. பாருங்க, அப்ப நம்ம எப்படி பணிந்து கொள்றோம், எந்த காரியங்களுக்காக பணிந்து கொள்றோம் என்று சோதிக்கப்படுவோம். அது உண்மைதான். அதே நேரங்களில் நம்முடைய நோக்கங்களை நம்முடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? தேவனுடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கும் என்னுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் எதை செய்தாலும், பிழைத்தாலும் மரித்தாலும் தேவனுக்காகத்தான் செய்யணும், எனக்காக இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக மட்டும்தான் செய்தார், அவருக்காக இல்லை. இயேசு தேவனுக்காக மட்டும்தான் செஞ்சார், அவருக்காக இல்லை. நாமும் எத்தனையோ காரியங்கள் நமக்காக செய்யறோம். என்னுடைய நிலைமையை தக்க வைக்கிறதுக்காகவும், என்னுடைய காரியத்தை காப்பதற்காகவும், என்னுடைய காரியத்தை நான் நிக்க வைக்கிறதுக்காகவும், என்னுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவதற்காகவும் நான் இந்த வேலை செய்யறேன். தேவன் பார்க்க மாட்டாரா? பார்ப்பார். பாருங்க, அப்ப சொன்னாரு, இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால். பணிந்து கொள்ளனா என்ன? சேவிக்கணும், ஆராதிக்கணும், இதை இழக்கணும். பாருங்க, தேவனுக்குரியதை இழந்து மனிதனுக்குரியதை நாடணும். அப்போ நான் என்னுடைய சுய காரியங்களுக்காக நான் செய்யும் போது தேவனுக்குரியதை இழக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். யோவான் 5:44, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க? அப்ப தேவன்கிட்ட ஒரு காரியத்தை நான் வருகிறத தேடுறதை விட்டுட்டு மனுஷன்கிட்ட வர்றதை நான் தேடும் பொழுது, மனிதனுக்காக என்னுடைய காரியங்களை காப்பாற்றுறதுக்காக நான் பாடுபடும் போது என்ன ஆகும்? எப்படி விசுவாசிப்பீங்கன்னு கேட்கிறார். பாருங்க, காரியங்களை விவரிக்க முடியும், ஆனாலும் எது நேர்மையானது, எது நீதியானது, எது பிரமாணம் என்பது நமக்கு தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இந்த இரண்டாவது சோதனையில் இயேசு எப்படி வெற்றி பெற்றார்? அவர் சொன்னார், லூக்கா 4:8, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஏன்? அவன் என்ன சொன்னான்? என்னை பணிந்து கொண்டால் என்று சொன்னான். அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே
ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்படி நாம உலகத்தின் பொருட்களாலும் உலகத்தின் மகிமையினாலும் புகழ்ச்சியினாலும் மனிதனால் வரும் மகிமையிலும் பெருமையிலும் 1 யோவான் 2:15-17 வரைக்கும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில சோதிக்கப்படாத எத்தனை மக்கள் இன்னைக்கு இல்லாம இருக்கிறாங்க. புகழ்ச்சி வேணும், பெருமை வேணும், எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு எஜமானத்துவம் வேணும், எத்தனை மக்கள் விரும்பாம இருக்கிறாங்க. பாருங்கள், தேவன் கொடுத்தால் பெற்றுக்கொள்வோம். தேவன் கொடுக்காத இருக்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வது மோசமான செயலா இருக்காதா? பாருங்க, வெளிப்படுத்தல் 21:27 சொல்றாரு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்போ பொய் பேசும்படி நான் சொன்னேன்னா நடப்பிக்கலையா? அப்போ அது பிரவேசிக்கிறதுக்கு முடியுமா நம்மால? நாம் இந்த வாதி சோதனை நமக்கு வருகிற பொழுது நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்லணும். நான் தேவனுடைய பிரமாணங்களை மீறி இந்த விதமான ஆசை எனக்கு வருகிற பொழுது நான் இந்த விதமான காரியத்திலே எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுருவை பார்த்து பேதுரு சொன்ன பொழுது மறிக்க கூடாது சொன்ன போது மத்தேயு 16 இயேசு என்ன சொன்னாரு? ஒன்னு சொல்லலையா? எனக்கு இடரலா இருக்கிறாய் சாத்தானே சொல்லலையா? அப்ப நம்ம இப்படி சொல்ல முடியுமா? பாருங்க, பெருமையிலும் மனுஷனால் புகழப்படுவதையும் கண்களின் இச்சையிலும் மாம்சத்தின் ஆசையிலும் எத்தனை பேர் விழாம இருக்கிறாங்க? இப்படி கேட்போமா? எத்தனை பேர் விழுகிறாங்க? 199 பேர் விழுகிறாங்க. ஆதியாகமம் 11:1-7 பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோபுரத்தை கட்டினாங்க இல்லையா? எதுக்காக? பேர் உண்டாக. ஆமாதானே? அது தேவனுக்காக கட்டினா தேவன் பார்த்திருப்பார். பேர் உண்டாக, அவங்க நமக்கு பேர் உண்டாக அவ்வளவு கலைச்சிருவார். என்னைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய பணியில் தனக்கு பேர் உண்டாக செயல்பட ஆரம்பிக்கிறானோ அவனை நிச்சயமாய் சிதற பண்ணுவார். அவன் தேவனுக்கு பேர் உண்டாக பிரயாசப்படுகிறானா? அவனுக்கு பேர் உண்டாக பிரயாசப்படுகிறானா? அவனுக்கு பேர் உண்டாக பிரயாசப்படும் போது தேவன் அதை விரும்புவது கிடையாது. ஏன்னா தேவனுடைய மகிமையை வேறு ஒருத்தனுக்கும் கொடுவதே கிடையாது. அது விக்கிரகங்களுக்கு தொடர்பாக பேசட்டும், வேற ஒருத்தருக்கும் அவர் கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்ததை வச்சுக்கிட்டு, அவருடைய பணத்தை வச்சுட்டு, அவருடைய பொருளை வச்சுட்டு, அவருடைய சரீரத்தை வச்சுட்டு, அவருடைய ஆவியை வச்சுட்டு, அவருடைய ஜீவனை வச்சுட்டு, அவருடைய அறிவையும் ஞானத்தையும் வச்சுட்டு நான் சொல்றேன், எனக்கு பெருமை தேடிட்டு இருக்கேன். தேவன் தூங்கிக்கிட்டு இருக்காரா? தேவன் அதை சிதறடிக்க மாட்டாரா? நிச்சயமாக. பாருங்க, இதெல்லாம் தேவன் பார்க்க மாட்டான்னு நினைக்கலாமா? எனக்கு பேர் உண்டாக நான் செய்கிற பொழுதெல்லாம் நிச்சயமாக சிதறடிக்கப்படுவோம். மோசே ஒரு சமயம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு எகிப்தியனை வெட்டி புதைச்சிட்டார். இது அறிந்து கொள்வாங்க நினைச்சார். தேவன் விரட்டி விட்டாரா? விரட்டி விடலையா? தாவீது ஒரு சமயம் அந்த சபதரித்தார், இதெல்லாம் கெட்டன்னு சொல்லி. பெருமைக்காக அவர் சொல்லல, ஆனா அதிகமான ரத்த சின்னதாக அவர் காரணம் காட்டினார். காரணம் என்ன? நான் நினைக்கும் போது தேவன் வேலை செய்வாரா? தேவன் எனக்கு கீழே இருப்பாரா? அப்ப நான் என்ன நினைக்கிறேன் பாருங்க, தேவன் சிலங்களை அனுமதிச்சதுக்காக நான் பாருல வாய்த்தது என்று நினைச்சுக்கிறேன். சித்தி பெற முடியாது. தேவன் அனுமதிச்சா மட்டும்தான் முடியும். 2 நாளாகமும் 26:1-16 உசியா ராஜா மேட்டிமையானாரா? 2 நாளாகமும் 32:15 எசேக்கியா மனமேட்டிமையானாரா? 1 ராஜாக்கள் 11:1-2 சாலமோன் ராஜா அந்நிய ஸ்திரீ ஆசை வச்சிட்டாரா? 2 தீமோத்தேயு 4:10 தேமா பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சிட்டாரா? இதெல்லாம் நம்மளை ஏமாத்துவாங்க. ஏன்னா லூக்கா 16:18
பிரபஞ்ச பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திசாலிகள். நம்மளை ஏமாற்றுவார்கள், ஏமாற்றவும் செய்வார்கள். ஆகையினால் இந்த பூமிக்குரிய பொருட்கள், பூமிக்குரிய பணம், பூமிக்குரிய இந்த காரியத்தில் எத்தனை பேர் ஏமாறாம இருக்காங்க. அததான் பார்க்கும்போது சாத்தானுக்கு ஏன் ஏமாற மாட்டேங்கிறான் அப்படின்னு தோணுது. தேவன் பலப்படுத்தும் போது சாத்தானால் எப்படி முடியும்? இயேசு ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யாதபடி வேண்டிக் கொண்டார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிச்சார். தேவன் அவர் காப்பாற்றுறார். ஒரு நோக்கம். இதெல்லாம் இருமாப்பும் பெருமையும் கர்வமா இருந்தா என்னாகும்? கீழே தள்ளுவாரு. பெருமையா இருந்தா என்னாகும்? கீழே தள்ளுவாரு. நான் எனக்காக வேலை செஞ்சா என்னாகும்? சிதறடிப்பாரு. அங்க இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. முதல்ல இருக்க வைக்க மாட்டாரு. பெருமையான கர்வமான மனுஷங்களை எத்தனை பேர் அசிரியா ராஜா, தீரு ராஜா, நேபுகாத்நேச்சரு இல்லையா? நாம் இதெல்லாம் அறிந்தும் நாம் இந்த வேலையில செய்வோம் என்றால் என்னாகும்? தேவனுடைய பலத்துல நம்ம காக்கப்படணுமே தவிர என்னுடைய பலத்துல அல்ல. ஒவ்வொரு முறையும் நாம் இப்படி செய்யணும். அப்படியானால் நாம் பணிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. சோதிக்கப்படுவோம். தெரிந்தெடுத்துக் கொள்வது வேலை. நமக்கு கர்த்தர் பலன் தரணும். இந்த பூமிக்குரிய அழிந்து போகிற காரியங்களை ஆராதிப்பதை விட தேவன் ஒருவருக்கே ஆராதிச்சு நாம் செத்து போகலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படியானால் மூன்றாவது சோதனை ஒன்று இருக்கிறது. நம்ம கொஞ்சம் படிக்க நமக்கு டைம் பத்தலை இப்போ. ஆக அதை நம்ம படிச்சுட்டு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யணும். பிறகு நம்ம வரும் நாட்களில் அந்த பாடத்தை நம்ம அதையும் பற்றி நம்ம என்ன செய்வோம்? மூன்றாவது சோதனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த அழிந்து போகிற அநீதியான வரக்கூடிய காரியத்தில் பரிதானம் சொல்லலாம், வெகுமதி சொல்லலாம், அன்பளிப்புன்னு சொல்லலாம், இல்லை ஆடைகளாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அலங்கரிப்பான பொருளாக இருக்கலாம். எதுவும் தேவனை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது. ரோமர் 8 இருக்கு இல்லையா? எந்த காரியங்களும் தேவனை விட்டு அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கணும். தேவன் தர வல்லவர். மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்லாவிட்டால் எதுவும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அது மனிதன் தருவது அல்ல. ஒரு அடைக்கலான் குருவி தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில் விழாது என்றால், ஒருவனுக்கு கிடைக்கும் என்றால் அது தேவனிடத்திலிருந்து வராமல் எப்படி கிடைக்கும்? அவன் பொல்லாப்பாவே இருக்கட்டும், கெட்டவங்களா கூட இருக்கட்டும், தேவன் தராம எப்படி பெற்றுக்கொள்வாங்க? நல்லதுக்காக இருக்கலாம், கெட்டதுக்காக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆனா எல்லாமே தேவன்கிட்ட தான் வருது. அப்படியானால் நாம யாரை நம்ப போறோம்? இந்த சாத்தானையா? அவன்கிட்ட வரக்கூடிய பொருட்களையா? இப்ப முதலாவது இதெல்லாம் நிராகரித்து பாடுபட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோமா, அல்லது இந்த இம்மைக்குரிய காரியங்களை உடனே கவனம் செலுத்தி பணிந்து கொண்டு இதை பெற்று அழிந்து போக போறோமா? எது வேணும்? நாமளே முடிவு செய்வோம். மிகவும் அன்பான பிதாவே, நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்களுக்கு அளவில்லாத பிரமாணங்களை கொடுத்திருக்கிறீர், வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நோக்கத்தை செய்வதற்கு, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அநியாயமாய் ஏமாந்து போய்விடாதபடி எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். நீர் கொடுத்த பலம் உமக்கென்று வாழவும் பிழைக்கும் உதவி செய்யும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் பாடுபட எங்களுக்கு உதவி செய்யும். மாயையான இம்மைக்கான இந்த பொருளுக்கு மேலே அழிந்து போற காரியத்தை குறித்து நாங்கள் ஆசை வைக்காமல், அழியாத நித்தியமான காரியங்களை குறித்து நாங்கள் நீர் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.